நிற்கும் பூமி இணை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி இணை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசுவே.
அதிசயம் காண செய்வேன். redeem us, to deliver us. Hallelujah. கர்த்தர் நம்மை விடுவிக்கும் பட்சமாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். That's why we are gathered here. அந்த நிமித்தமாக தான் நாம் இடப்பட்டிருக்கிறோம், இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. I believe we are all glad in the Lord. நாம் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? Are you happy in the Lord? Praise be His name. Really, God is making us happy. கர்த்தர் நம்மை என்ன பண்ணுகிறார்? மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We are going to hear a very short word. We are giving importance to the prayer in this fasting prayer. ஒரு குறுகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த வேளையிலே கேட்க போகிறோம். இந்த ஜெபத்திற்கு நாம் உபவாச ஜெபத்திலே ஜெபத்திற்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க போகிறோம். So be ready to pray whenever you got the opportunity to pray unto God. ஆகவே நீ கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும்படியான எந்தெந்த வேளையும் சந்தர்ப்பத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறாரோ be ready. நம்முடைய ஆயத்தமாயிரு, வாய்களை திற, ஜெபி. கர்த்தர் God is going to bless you. He is going to lead you.
அவருடைய ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை வழிநடத்த போகிறார். ஹalleluya. Whatever may come, என்ன வேண்டாம் வரட்டும், but we are not going to bother about it. அதை குறித்து நாம் என்ன பண்ண போறதில்லை, அதை குறித்து என்ன பண்ண போறதில்லை, பாதர் கவலைப்பட போகிறதில்லை. Because we know that Jesus has already hold our hand. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய கரங்களை பற்றி இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். He is not going to leave them ever. அதை ஒருபோதும் என்ன பண்ண போறதில்லை, விட்டுவிட போறதில்லை சொல்லிட்டார். Say what you have to say. விட்டுவிட போறதில்லை சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Because he is Emmanuel. ஏனென்றால் அவர் நம் சபையினர்கள் தெரியுமா, இம்மானுவேல். பத்தாது, இம்மானுவேல். God is with you. Because God is with you, we are able to live in this world. கர்த்தர் நம்மளோட இருக்கிறபடினால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்க முடியுது. Emmanuel. Emmanuel. Hallelujah. Thank you, Jesus. Now we can hear a very short word that what God is going to share with us. இந்த வேளையிலே மிக குறுகியவா, we cannot put the bar for God. கர்த்தருக்கு நாம் என்ன பண்ண முடியாது, நேரத்தையோ தடையோ நம்மால் உண்டாக்க முடியாது. But God is God who knows how to lead and how to work out. எப்படியாக அங்கே செய்ய வேண்டும், எப்படியாக வழிநடத்த வேண்டும் என்று, நேரத்தை எப்படியாக குறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. பத்தாது. ஹalleluya. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Really we are happy people. உண்மையாகவே நம்ம மகிழ்ச்சியுள்ள ஜனங்கள், நம்ம மகிழ்ச்சியுள்ள ஜனங்கள். Where is your joy? Hallelujah. Fill your heart. ஏனென்றால் ஏற்கனவே இயேசுவானவர் நம்முடைய இதயத்தை நிரப்பி இருக்கிறார். We came here to seek the Lord. அவருடைய முகத்தை தேடும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். Not just sitting and seeing what is going on. இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்பதை பார்க்கும்படியாக. Really we came to seek the Lord for our life. Hallelujah. நம்முடைய ஜீவிதத்திற்காக உண்மையாகவே நாம் தேவனை தேடும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். People sojourn to the eternity. நித்தியத்தை நோக்கி நகர்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். Hallelujah. Hallelujah. So we are the blessed people. ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். So we are in this world. நாம் இந்த உலகத்திலே காணப்பட்டோம். So many things may arise. அநேக காரியங்கள் எழும்பலாம். Nothing is going to overcome us. Hallelujah. ஆனால் தேவன் தாமே எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக செய்வார். Because we got the victorious Jesus. நாம் ஜெயம் கொண்ட இயேசுவை கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். He has already got the victory on the cross. Hallelujah. இயேசு கிறிஸ்து அந்த ஜெயத்தை சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்தார். Has he chosen us as his children? அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். We should be a joyful people. ஆகவே நாம் சந்தோஷமுள்ள ஜனங்களாய் காணப்பட வேண்டும். Our destiny is eternity. அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பீரியா praise the Lord. நம்ம எத்தனை சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. You should feel the presence. You should express your joy. நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்திலே நம்முடைய சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துறவர்களாய் காணப்பட வேண்டும். Theme for this fasting prayer is இந்த உபவாச ஜெபத்தினுடைய தலைப்பாய் theme ஒரு கருத்தாக. Hallelujah. Ezra 8:23. எஸ்ரா 8:23 நாம் வாசிக்கிறோம். Amen. Amen. What is say? So we fasted and besought our God for this, and He was in dread of us. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை செவையான வழி தேடினோம். Why we gathered here? நாம் ஏன் இங்கே கூடி வந்திருக்கிறோம்? Maybe you are fasting for just one. You may be skipping one meal. ஒருவேளை சாப்பிடாமல் நீங்கள் உபவாசமாய் இருக்கலாம். இருந்து கொண்டிருக்கலாம். But that doesn't matter. அது பெருசான காரியம் அல்ல. You are in the presence of God. நீ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாய். Even if you are at home fasting for 2 days, will you be able to be in the presence of God? ஒருவேளை வீட்டிலே நீங்கள் 2 நாள் உபவாசம் இருந்தாலும் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்க முடியுமா? No, this bad cannot leave us to sit in the presence of God a little while. முழு நேரமும் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் உட்கார்ந்தவர்களாய் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கூட நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை பெற முடியாது. ஹalleluya. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க தெரியுமா? Why you should say hallelujah?
God has given you this opportunity to sit in the presence of God for 2 days. Hallelujah. 2 நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே உட்காரும்படியான பெரிதான ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் How கொடுத்திருக்கிறார். gracious God is our God. நம்முடைய Hallelujah. தேவன் எவ்வளவு கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். We come to the fasting prayer. நாம அதனால தான் நாம் இந்த உபவாசத்திற்கு வந்திருக்கிறோம். That word, the theme says, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, we fasted and sought our God for this. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்களுடைய தேவனிடத்தில் தேடினோம். If that is said, this means what? அதற்காக தேடினோம் என்றால் எதற்காக? அதை தேடுகிறோம் என்றால் எதை தேடுகிறோம்? Hallelujah. Hallelujah. Praise the Lord. That's what we are going to read in verse 21 and 22. அதை நாம் 21 22 வசனத்திலே நாம் வாசிக்க போகிறோம். For I am, then I proclaim the fast there at the river of Ahava, that we might afflict ourselves before our God. Hallelujah. தேவனுடைய சமூகத்திற்கு நேராக எங்களை தாழ்த்தும்படியாக அகாவா நதியண்டையிலே நாங்கள் உபவாசத்தை கூறினோம். Amen. ஆமென். To seek Him. Hallelujah. அவரை தேடும்படியாக. That's what we heard in the first part of this meeting. இந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியிலே அதை தான் நாம் To கேட்டோம். seek the Lord. Hallelujah. தேவனை தேடும்படியாக. When we seek the Lord, He is being nearer to us. நாம் Hallelujah. தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். That is the main purpose of this fasting prayer. இந்த உபவாச ஜெபத்தின் அது முக்கிய நோக்கமாய் காணப்படுகிறது. ஹalleluya. Seeking for a right way. அது செவ்வையான வழியை தேடுவது. This means இது அதை என்று சொல்லும் பொழுது எதை? What is that? அது எது? The right way for us. Hallelujah. செவ்வையான வழி. Right way. செவ்வையான வழி. We should walk on the right way. நாம் செவ்வையான வழியில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். That right way we should get it. அந்த செவ்வையான வழிக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும். How could we walk in the right way? எப்படியாக நாம் செவ்வையான வழியிலே நடக்க Are we முடியும்? able to walk in the right way? செவ்வையான வழியிலே நாம் நடக்க முடியுமா? Can you say which is right and which is wrong? ஒருவேளை அது எது நல்லது எது கெட்டது சொல்ல முடியுமா? எது நல்லது எது சரியான வழி எது தவறான வழி என்று சொல்ல முடியுமா? Can you say you are walking in the right way? அந்த செவ்வையான வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? For that we are coming to the fasting prayer to know the right way of God. Hallelujah. அந்த செவ்வையான வழியை தெரிந்து கொள்வதற்காக தான் நாம் இந்த உபவாச ஜெபத்தில் கூடி வந்திருக்கிறோம். Only Jesus can show the right way. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு செவ்வையான வழியை காண்பிப்பார். He can only tell you which is the right way. அவர் எது செவ்வையான வழி என்பதை நமக்கு போதிப்பார். He can only tell you this right way will take you to eternity, where you are going to be with me forever and ever. செவ்வையான வழியிலே நீ செல்லும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும், நித்தியத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று உனக்கு சொல்லுவார். Hallelujah. Hallelujah. How we are going to get it? அதை நாம் எப்படியாக பெற்றுக்கொள்ள போகிறோம்? By this fasting prayer. Hallelujah. இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக தான். It is the time to renew ourselves. அது உன்னையே நீயே புதுப்பித்துக் கொள்ளும்படியாக. To think of we walk in the right way of God. Hallelujah. நான் தேவனுடைய செவ்வையான வழியிலே நடக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படியாக. Thank you, Jesus. Hallelujah. And for our little ones, not only for us, for our children too. நாம் மாத்திரம் செவ்வையான வழியிலே நடப்பதல்ல, நம்முடைய பிள்ளைகளும் அந்த வழியிலே நடக்க வேண்டும். And for our substance. Hallelujah. நம்முடைய பொருள்களும் You may be a wealthy person, millionaire in this world. ஒருவேளை நீ பணக்கார ஐஸ்வரியவானாய் நீ காணப்படலாம். Your eyes are closed in death. The very present, very next moment, what will happen? நீ மரிக்கும் அந்த தருவாயிலே உனக்கு உன்னுடைய சொத்துக்களுக்கு ஆஸ்திகளுக்கு என்ன நேரிடும்? What is the use of being a billionaire? ஒரு பெரிய கோடீஸ்வரனாய் இருப்பதினால பிரயோஜனம் என்ன? What is going to happen to the millions and millions of rupees that you have stored? நீ சேமித்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான பணத்தினால பிரயோஜனம் என்ன? By way of property, உன்னுடைய சொத்துக்களினால, whatever it may be, அது எதுவாக இருந்தாலும், it is going to be a help for you after you close the eyes in this world. Hallelujah. இந்த உலகத்திலே நாம் கண்களை மூடின பிறகு அவை யாவும் நமக்கு உதவ போவதில்லை. If you are not walking in the right way of God, ஆனால் நாம் தேவனுடைய செவ்வையான பாதையிலே நடப்போம் என்றால், you lose the eternity too. செவ்வையான பாதையை நடக்கவில்லை என்றால் அந்த நித்தியத்தை நாம் இழக்கிறவர்களாய் காணப்படுவோம். Hallelujah.
So, sort the right way. ஆகவே நீங்கள் செவ்வையான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். That's what we have to fast. அதற்காகத்தான் நாம் உபவாசிக்கிறோம். You can hear the voice of God in your heart. உன்னுடைய இதயத்திலே தேவனுடைய சத்தத்தை நீ கேட்பாய். Oh my dear brother, அன்பான சகோதரனே, the way in which you are walking is not right. நீ நடக்கிற பாதை சரியான பாதை அல்ல. What a wrong way it is. நீ என்ன விதமான தவறான பாதையிலே நடந்து What a கொண்டிருக்கிறாய்? lustful way it is. எந்த விதமான இச்சையான பாதையிலே நீ நடந்து What a கொண்டிருக்கிறாய்? wicked way it is. எந்த விதமான பொல்லாப்பான வழியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்? Oh, dear children, அன்பான சகோதரனே, come back. நீ மீண்டுமாய் திரும்பி வா. I'm still gracious. That's what நான் உன் மீது Jesus is telling இன்னுமாய் you. கிருபையாய் இருக்கிறேன் என்ற சத்தம் உன் இதயத்திலே In ஒலிக்கும். this moment, Jesus is telling you that He is gracious to bring you back into the right way. இந்த நிமிஷத்தில் நம்முடைய ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் மீது கிருபை உள்ளவனாய் இருக்கிறேன், நீ மீண்டுமாய் என் பக்கம் திரும்பி வா என்று. If you really seek Him from the depth of your heart, உண்மையாகவே உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ அவரை தேடுவாய் என்றார். hallelujah, He is going to bring you back in the right way. அவர் மீண்டுமாய் உன்னை செம்மையான பாதைக்குள்ளே கொண்டு வருவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Stotram, stotram. Then again, it's not only for us. இது நமக்காக மாத்திரமல்ல. Dear parents, அன்பான பெற்றோர்களே, you may be walking in the right way of God. ஒருவேளை நீ அவர் செம்மையான வழியிலே நடக்கிறவனாய் இருக்கலாம். How many children do you have? உனக்கான பிள்ளைகள் எத்தனை பேர்? Even in this fasting day, where are your children? இந்த உபவாச ஜெபத்திலே உன்னுடைய பிள்ளைகள் எங்கே? Hallelujah. Where are they? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? They may be having so many excuses. அநேக சாக்கு போக்குகள் சொல்லலாம். You may be allowing them to do as they like. அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை செய்வதற்கு நீ அனுமதித்திருக்கலாம். Is that the right way that you are showing to your children? இதுதானா தேவன் உன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற சரியான பாதை? அதான் உங்க பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற சரியான பாதை. How can you lead them to live as they like? அவர்கள் விருப்பப்படி எப்படி உங்களால் விட முடியும்? What about the right way for them? அவர்களுக்கான செம்மையான வழி எங்கே? So they may be not here at this moment. ஒருவேளை இந்த இடத்திலே இல்லாமல் இருக்கலாம். But this time you can pray for your children. ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். The children become 15 years old. ஒருவேளை அந்த பிள்ளை 15 வயதாக இருக்கலாம். He is not going to hear your word. ஒருவேளை நீ சொல்கிற வார்த்தையை கேட்காமல் இருக்கலாம். கேட்காதே. Once you become an adult, that is after 18. ஒருவேளை அவர்கள் முதிர்ந்தவர்களாய் முதிர்ச்சி அடைந்திருக்கலாம். You may be a provider for that young boy or young girl. அந்த வாலிப சகோதர சகோதரிக்கு நீ எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவனாய் காணப்படலாம். If your purse doesn't come out of your pocket, she or he is not going to enjoy. உன்னுடைய பர்ஸ் பாக்கெட்ல வெளில வரலனா அந்த பிள்ளைய பொண்ணா அது என்ஜாய் அனுபவிக்க போவதில்லை. ஹalleluya. அது இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது. ஹalleluya. But it is running towards that. ஆனாலும் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். God ஆண்டவர் பிள்ளையா? நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள். ஹalleluya. நம்முடைய பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகள். Amen. So how much burden you should have about your children. Hallelujah. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பாரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். One mother used to bring one boy for prayer. ஒரு சமயம் ஒரு தாயார் தன்னுடைய மகனை ஜெபத்திற்காக அழைத்து வந்தார். She always used to say, அவர் அந்த தாயார் எப்பொழுதுமே சொல்லுவார்கள், he went to our dear pastor when he is alive. நம்முடைய போதகர் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய போதகரிடத்திலே அழைத்து வந்திருக்கிறார்கள். She tell the same story. அதே கதையை தான் அந்த சகோதரி சொல்லுவார்கள். That boy is not obeying me. அந்த பையன் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றான். That boy is only 9 years old. அந்த பையனுக்கு வயது 9 தான். Now he may be அந்த அம்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Maybe 15 years. ஒருவேளை இப்பொழுது அந்த பையனுடைய வயது 15 ஆக இருக்கலாம். Still the same story is going on. ஆனாலும் அதே கதையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Please pray for my boy. என்னுடைய பையனுக்காக நீங்கள் ஜெபிங்க. He is very disobedient. அவர் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறார். Please pray for him. அவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Hallelujah. Hallelujah சொல்றது எது தெரியுமா? உங்களுக்கு God is given the opportunity to pray for your children in this fasting prayer. இந்த உபவாச ஜெபத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியான சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். For our little ones, that's what it means, for your children. அதைத்தான் நாம் இந்த வேதத்திலே இந்த வசனத்திலே நாம்
வாசிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. You should have a burden about your children. உன்னுடைய பிள்ளையை குறித்ததான பாரம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். You are passing away very soon. ஒருவேளை நாம் சீக்கிரமாய் கடந்து போகலாம். What happened to your children? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? For that you should pray. Hallelujah. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். That other right way consists of that too. அந்த பிள்ளைகளும் செவ்வையான பாதையிலே நடக்க வேண்டும் என்று. Hallelujah. And all your substance. நம்முடைய சகல பொருளுக்காகவும். When you have a 100 square feet place. ஒருவேளை 100 சதுர அடி இடம் இருக்கலாம். Of your own. உனக்கு சொந்தமாக இருக்கலாம். There may be 4 or 5 owners will be there nowadays. அதற்கே 4-5 சொந்தக்காரர்கள் காணப்படுகிறார்கள். You may think that it is my place. ஒருவேளை நீ சொல்லலாம் அது என்னுடைய இடம். You may say that I am on a patta. என்கிட்ட தான் அந்த பட்டா இருக்கிறது என்று சொல்லலாம். But அது என்ன போட்டது? நில அபகரிப்புன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க கவர்மெண்ட். நல்லது. ஹalleluya. என்னவா? அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நில அபகரிப்புன்னு ஒரு சட்டம் இருக்குது. நில அபகரிப்புன்னா சொல்றமா இந்த லேண்ட் உண்டு இல்ல 50 வருஷமா நீ அனுபவிச்சிட்டு இருக்கற வீடு கூட கட்டிட்டு இருப்ப பட் they are telling it's not yours so that seek the Lord. ஆகவே தேவனை தேட வேண்டும். Even for your substance. நம்முடைய பொருளுக்காகவும் நாம் தேவனை தேட வேண்டும். That was you gather here. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. Because God doesn't want you to be a poor people in this world, a beggar. இந்த உலகத்திலே நாம் பிச்சைக்காரர்களை போல ஏழை எளியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. God is not telling that you are going to have a mansion there so you stay in the hut here. ஒருவேளை இதே குடிசையிலே நீ இப்படியே காலம் ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லவில்லை. அங்க ஒரு மாளிகை இருந்தா நீங்க குடிசையில இருக்க ஆண்டவர் சொல்ல போறதில்ல. ஹalleluya. தேவன் அப்படி சொல்ல போவதில்லை. ஆமென். ஆமென். God want you to have all your needs fulfilled. உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். ஆமென். So you have to sought the Lord for your substance too. ஆகவே உன்னுடைய சகல பொருளுக்காகவும் நீ தேவனை தேட வேண்டும். Just think of that how many times you are coming across such a situation in your life. எத்தனை முறையாக நீ தேவனுடைய சமூகத்திலே கிட்டி நீ வருகிறாயோ? எத்தனை முறை விதமான சந்தர்ப்பங்கள் வந்துகிறாய் இப்ப நினைச்சு பாரு. Hallelujah. Hallelujah. One another way will be coming across that. ஒவ்வொருத்தரும் அந்த விதமான சூழ்நிலைகள் எப்படி நம்ம அந்த வண்டியில கடந்தா வந்திருப்போம். ஆமென். Hallelujah. So pray for that. God said, I will answer your prayer. அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் சொல்கிறார் உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுப்பேன். I will send all your substance too when you call to me. உன்னுடைய சகல பொருள்களையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். Hallelujah. For that you pray to me. ஆகவே அதற்காக நீ தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். The word says, seek and you will get. You will see. வேதம் சொல்லுகிறது நீ தேவனை தேட வேண்டும். Ask and it will be given to you. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்று வேதம் So சொல்லுகிறது. this is fasting prayer is a very pleasant time for you to ask the Lord for all the requirement that is needed in your life. ஆகவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கேட்கும்படியான ஒரு நேரமாய் இந்த உபவாச ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. What a blessed people we are. நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். Those who come to this fasting prayer, gathering in prayer. Hallelujah. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நாம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். God is not going to put you in shame. தேவன் நம்மை வெட்கத்திற்கு அனுமதிக்க போவதில்லை. That's what in 7:22. அதைத்தான் நாம் 22லே நாம் For வாசிக்கிறோம். I was ashamed to recall of the king a band of soldiers and horsemen to help us against the enemy on the way. வழியிலே சத்துருவை விலக்கி எனக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரைகளையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். வெட்கப்பட்டிருந்தேன் என்ன enemy on the way because we spoken unto the king saying the hand of our Lord our God is upon all them for good that seek him. அந்த வேர்டை படிச்சு எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். When you are in need, நமக்கு தேவை இருக்கும் பொழுது, when you are facing the enemy, நம்முடைய தேவைகள் இருக்கும் when பொழுது, you are facing trouble, நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, when you are facing the financial tribulation, நம்ம பொருளாதார சூழ்நிலை உபத்திரவங்களிலே உபத்திரவங்களிலே why are you running to the
worldly man. உலக பிரகாரமான மனிதர் பின்பாக நாம் ஓடுகிறோம். He will put you in shame. அவன் நம்மை வெட்கப்படுத்துவான். Though he may give it. ஒருவேளை அவன் கொடுப்பான். ஒருவேளை அவன் கொடுத்தாலும், Though he may help. அவன் ஒருவேளை உதவி செய்தாலும், Though he may come with you. அவன் ஒருவேளை உன்னோடு கூட வந்தாலும், Tomorrow he will say, நாளைக்கு அவன் சொல்லுவான், if I am not there, that man will not be there. நான் கொடுக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு அந்த நேரத்திலே இருந்திருக்க நாங்க முடியாது. இல்லைன்னா அந்த மனுஷன் இல்லவே இல்லையா வெட்கப்பட்டிருவான். Why you running after the man? ஏன் அந்த மனிதன் பின்பாக நாம் ஓட The power வேண்டும்? of man. Power of man. மனிதனுடைய வல்லமை. Why you are running after the ability of man? மனிதனுடைய திறமைக்கு பின்னாக நாம் ஏன் ஓட வேண்டும்? Why you are looking at the man so high, what he can do good to you? அந்த மனிதன் நமக்கு நல்லதான செய்வான் என்று ஏன் அந்த மனிதனை குறித்து உயர்ந்ததாக எண்ண வேண்டும்? Look more above. அதற்கு மேலாக நாம் You can see Jesus. இயேசுவை நாம் You பார்க்கலாம். can see your God. உன்னுடைய தேவனை நீ He பார்க்கலாம். is the provider of all everything. அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Because he is the creator. அவர் சிருஷ்டிகர்த்தராய் இருப்பதினால் He knows what you want. உனக்கு என்ன தேவை என்பதை அவர் He அறிந்திருக்கிறார். will give that at the right time. சரியான நேரத்திலே அதை உனக்கு தருவார். Hallelujah. 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 And he will not put you in shame. அவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. For that we have to seek the Lord. அதற்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட In the prayer. வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, In fasting, உபவாசத்தின் மூலமாக God is not going to pass by. நம்மை விட்டு அவர் ஒரு நாளும் கடந்து போவதில்லை. He will stand with you. அவர் நம்மோடு கூட நிற்பார். How can you pass by? அவர் எப்படி நம்மை விட்டு கடந்து He போவார்? already holds your hand. அவர் நம்முடைய கரத்தை பிடித்துக் How கொண்டிருக்கிறார். can he leave you and go? அவர் எப்படி நம்மை அப்படியே விட்டு It's செல்வார்? not that you are holding his hand. நீ அவருடைய கரத்தை பிடிக்கவில்லை. You given your hand to him. அவருடைய கரத்தை நீ அவரிடத்திலே கொடுக்கவில்லை. And he take hold of your hand. உன்னுடைய கரத்தை நீ அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் அதை பற்றிக் So கொள்வார். even God cannot go away leaving your hand. உன்னுடைய கரத்தை விட்டு அவர் உன்னை விட்டு கடந்து ஒரு நாளும் செல்ல மாட்டார். Maybe he should drag you. ஒருவேளை ஒரு எழுதி போனோம். Why? Because of your disobedience. ஒருவேளை உன்னுடைய கீழ்ப்படியாத நிமித்தமாக அவர் விட்டு விடலாம். So obey to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். Seek the God. தேவனை தேடுங்கள். Seek the Lord. தேவனை தேடுங்கள். Jesus is holding your hand. இயேசு உன்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். He will not leave it. அவர் ஒரு நாளும் விட்டு விட மாட்டார். How many believe it? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If really Jesus on your hand, the sound is not enough. சொன்னா உண்மையாக இயேசு கரத்தை பற்றிருப்பார் என்றால் இந்த சத்தம் போராதே. You should feel the hand of God is holding your hand. தேவனுடைய கரம் உன்னுடைய கரத்தை பற்றிக் கொண்டிருப்பதை நீ உணர வேண்டும். At this moment you can feel the touch of Jesus. இயேசுவினுடைய தொடுதலை இந்த நேரத்திலே நீ உணர வேண்டும். Because the presence of God is here. Hallelujah. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே காணப்படுகிறது. Thank you, Jesus. Hallelujah. 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 Feel it. அதை நீ உணர வேண்டும். Then the joy will come out of your heart. அப்பொழுது உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும். Your face will show the joy that Jesus is holding your hand. இயேசு உன்னுடைய கரத்தை பிடித்ததற்கான ஒரு சந்தோஷத்தை உன்னுடைய முகமானது வெளிக்காட்டும். Nowadays people are suffering a lot. இந்த நாட்களிலே ஜனங்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறார்கள். So many tribulations. அநேக விதமான உபத்திரவங்கள். Yes, Bible says. உண்டு. அப்படிதான் வேதம் சொல்கிறது. In this world you are having tribulation. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But I overcome the world. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். I got the victory on the cross. அந்த சிலுவை மரத்திலே அதற்கான ஜெயத்தை நான் As I am பெற்றேன். holding in hand. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். How can you drown into that tribulation? அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அந்த உபத்திரவத்திலே மூழ்கி போவாய்? Never be. எப்பொழுதுமே ஒருபோதும் கிடையாது. Hallelujah. 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 Even at the point of drowning. ஒருவேளை நீ மூழ்கி போகும்பான சூழ்நிலை வரலாம். Like Peter wants to walk on the water. எப்படி Like Jesus did. எப்படி பேதுரு இயேசு கடல் மேல் நடந்தது போல பேதுருவும் நடந்தான். But his faith is not stable. ஆனால் அவனுடைய விசுவாசமோ நிலையானதா இல்லை. He looked down. அவன் முழுக ஆரம்பித்தான். Immediately கீழே பார்க்கறான். அவன் கீழே பார்க்கும் பொழுது He sees the water. அவன் அந்த தண்ணீரை பார்க்கிறான். And there is a boisterous wind is going on. அந்த இடத்திலே பொங்கி கொந்தளிக்க எழும்பும்படியான அலைகளை பார்க்கிறான். Everything's become
calm. அவன் இயேசுவை பார்க்கும்போது எல்லாம் அமைதலாய் காணப்பட்டது. Because of that only he came out of the boat and tried to walk and reach Jesus. அதன் நிமித்தமாக தான் இயேசுவை போல அவனும் அந்த படகிலிருந்து கீழே இறங்கி சிலுவையிலே நடந்தான். என்ன பண்ணா? இயேசுவை நடந்து சென்றான். கடல்ல he was walking. He was walking. நடக்கிறான். நடக்க ஆரம்பித்தான். But நடந்து போயிட்டானா இயேசு கிட்ட? Did he reach Jesus by walking on the water? அந்த கடல் மீது நடந்து அவன் இயேசுவின் அருகே சென்றானா? So that is the situation. That is our ill mind is coming in us. இதுதான் அவனுடைய சூழ்நிலையா இருந்தது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது I am standing here. நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். If I look up, look down, நான் கீழே பார்த்தேன் என்றால் this is 1.5 feet high. 1.5 feet high. இது ஒரு 1.5 அடி உயரமுள்ளதா இருக்கிறது. Maybe I can jump, but now I cannot do that. ஒருவேளை நான் குதிக்கலாம், ஆனால் என்னால முடியாது. இப்போ முடியாது. முடியாது. அதான் when we look down, ஒருவேளை கீழே பார்ப்போம் என்றால் oh, how deep it is. எவ்வளவு ஆழமா இருக்கிறது. That's how that man did. அப்படிதான் மனுஷன் யோசிப்பான். He saw the water. அவன் தண்ணீரை பார்க்கும் பொழுது he lost his faith. அவனுக்கு அந்த விசுவாசம் போயிற்று. He forgot that Jesus is coming before him. இயேசுவானவர் தனக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை மறந்து விட்டான். And he is going to Jesus. இயேசு முன்பாக வராரு. இயேசு நோக்கி போயிட்டு இருக்காரு. மறந்துட்டா ஒரு நிமிஷம். God is drowning. அப்போது அவன் மறந்த சூழ்நிலையிலே But Jesus never left him there to drown. அவன் மூழ்கி போக ஆரம்பித்தான். ஆனால் இயேசுவோ அவனை அப்படியே விட்டு விடவில்லை. Immediately got out of him and bring him out of the water. Hallelujah. உடனே அவனை கையை பிடித்து அவர் தூக்கினார். So let the tribulation go as it is. ஆகவே பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வருகிறதா அது இருக்கட்டும். Let the boisterous wind arise. ஒருவேளை கொந்தளிக்கும்படியான அலைகள் எழும்பலாம். Let tsunami come. சுனாமி வரலாம். It's not physically I am telling. That's all the tribulations in such a way we are facing. நம்முடைய உபத்திரவம் அதை போன்று காணப்படலாம். அதை போன்று பயங்கரமான tribulations. உபத்திரவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். But Jesus is going to hold our hand. ஆனால் இயேசுவோ நம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Yes, hallelujah. Amen. Jesus is holding our hand. Hallelujah. இயேசு நம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். When it was Peter, அது பேதுருவாய் இருந்த பொழுது Jesus to come and bring him or hold him and brought him up. அவன் மூழ்கி போகிற நிலையில் இருக்கும்போது அவன் கையை பிடித்து அவர் தூக்கி நிப்பாடி. He is already holding your hand. நம்முடைய தேவன் ஏற்கனவே நம்முடைய கைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார். How could you drown? அவர் எப்படி நம்மை மூழ்க விடுவார்? Never be. ஒரு நாளும் இல்லை. Only thing you should seek. அதற்கு நாம் தேவனை தேட வேண்டும். Your focus on Jesus. இயேசுவின் மீது உன்னுடைய கண்கள் காணப்பட வேண்டும். So that you are not going to be ashamed. ஆகவே தான் நாம் ஒரு நாளும் வெட்கமடைய போவதில்லை. The hand of our God is upon all them for good seeking. தேவனை தேடுகிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கரம் காணப்படுகிறது. The hand of God is being with the people who are seeking Him. தேவனை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் ஆண்டவருடைய கரம் காணப்படுகிறது. Hallelujah. Surely goodness and mercy shall follow me all the days of my life. Surely goodness and mercy shall follow me all the days of my life. Hallelujah. உண்மையாகவே goodness and mercy is going to follow you. நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறதாய். Because you are seeking God. ஏனென்றால் நீ தேவனை தேடுவதின் நிமித்தமாக. The goodness of God is for you. தேவனுடைய நன்மை உனக்கானதாய் இருக்கிறது. That goodness of God is going to show you the right way. தேவனுடைய நன்மையானது உனக்கு சரியான செம்மையான பாதையை காட்டும். Seek it. அதை தேடு. That's what we heard in the first part. அதைத்தான் நாம் இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பத்திலே கேட்டோம். He is shining his face upon you. அவருடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க செய்கிறார். And he is being gracious to you. அவர் உன் மீது கிருபையாய் இருக்கிறார். Sometimes we may get into transgressions. ஒருவேளை மீறுதல்களில் இருக்கலாம். பின்மாறுதலுக்குள்ளே காணப்படலாம். But Jesus said,
ஆனால் இயேசு சொல்லுகிறார், Jesus said, இயேசு சொன்னார், oh, it's not the way, இது உன்னுடைய வழி அல்ல, but still I am fucking you. ஆனாலும் இன்னுமாய் அதை நான் தொடர்ந்து I am கொண்டிருக்கிறேன். holding your hand. அவருடைய கரத்தை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Let him not drag you. That's what you should focus on, Jesus. உன்னுடைய கண்கள் எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால், why? ஏனென்றால் He should not drag you. அவர் உன்னை இழுத்துட்டு போக கூடாது. Hallelujah. If you are chosen people, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருக்கும் பொழுது, if God predestined you for the eternity, நித்தியத்திற்கென்று அவர் உன்னை முன்குறித்திருப்பார் என்றார். He is not going to leave you. அவர் உன்னை ஒருபோதும் விட்டுவிடப் போவதில்லை. He will be doing so many measures to bring you back here to Him. மீண்டுமாய் அவருக்கு சமீபமாய் வரும்படியாக அநேக வழிகளிலே அவர் முயற்சிப்பார். He will take the ruler. ஒருவேளை அவர் Daddy, ruler. Scale it here. ஒருவேளை ஒரு Stick with whatever you like. ஒரு சாட்டையை வைத்து உன்னை திருத்தலாம். சாட்டையில கூட அடிப்பார். Why? He doesn't want to leave you to go to hell. நீ ஒரு அது ஏனென்றால் நீ நரகத்திற்கு செல்வதல்ல, நீ நித்தியத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக. நரகத்தில் செல்வதை அவர் விரும்பவில்லை. அவர் நீ நரகத்தில் செல்வதை விரும்பவில்லை. Hallelujah. Hallelujah. When you seek the Lord, நீ தேவனை தேடும் பொழுது, when you pray to God, தேவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது, praise the Lord. கர்த்தருக்கு He ஸ்தோத்திரம். is not going to leave you. அவர் ஒரு நாளும் உன்னை விட்டுவிட போவதில்லை. He is going to guide you. அவர் உன்னை வழி நடத்துவார். Let us be humble before God. ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம். That's what we read in 21. அதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். Then I proclaimed a fast and deliver that we might humble ourselves before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படியாக உபவாசத்தை கூறினோம். Every man is having a high mind. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தனக்குள்ளே ஒரு பெருமையான எண்ணம் காணப்படுகிறது. For example, don't mistake me. Everyone wants to stand on this pulpit and preach. இந்த இடத்திலே நின்று நான் பிரசங்கம் பண்ண எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படலாம். அப்படி ஒரு Maybe you can speak well if God guides you and God gives you a time. ஒருவேளை தேவன் உன்னை உபயோகப்படுத்துவார் என்றால், உன்னை வழி நடத்துவார் என்றால் நீயும் நன்றாக பேசலாம். Like that, everyone wants to have a high mind. ஒருவேளை அதை போன்ற ஒரு உயர்வான எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம். Everyone wants others to listen to your word. ஒவ்வொருவரும் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று. You want everyone to do your work. நீ என்ன சொல்கிறாயோ அதை மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பலாம். Hallelujah. Hallelujah. You will fall. No. Fall. அப்படி என்றால் நீ விழுந்து விடுவாய். Hallelujah. Humble yourself before God. தேவனுக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்த வேண்டும். God knows when to raise you up. அப்பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார். வாலா தமிழ் தலையாக்குவார். தலையாக்குவார். Hallelujah. Six and seven. Please read. 1 பேதுரு 5, 6, 7 வசனத்தை நாம் வாசிக்கலாம். It will be over in 10 minutes. You got time. நான் உங்களுக்கு 10 நிமிஷம் சொல்ல முடியும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். ஏற்ற காலத்திலே humble yourself therefore under the mighty hand of God that he may exalt you in the due time. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள். Hallelujah. Hallelujah. Then you will be raised up. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Because he careth for you. ஏனென்றால் அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். He knows that you should be raised. நீ உயர்த்தப்பட வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். 7th verse. 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Hallelujah. He careth for you. அவர் உன்னை விசாரிக்கிறவர். He knows what your requirement. உன்னுடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He knows that you should not go back. நீ பின்மாற்றத்துக்குள்ளே போக கூடாது. He wants you to come to heaven. அவர் உன்னை பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்ல விரும்புகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. He will exalt you at the right time. அவர் சரியான நேரத்திலே ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். Proverbs 11:2 warning comes. நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவரிடத்தில் ஞானம் உண்டு. Hallelujah. See the warning. எச்சரிப்பாய் காணப்படுகிறது. எச்சரிப்பை பாருங்கள். எச்சரிப்பை பாருங்கள்.
ஹalleluya ஹalleluya பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்புறமா அவங்க சில டைம் when pride cometh அகந்தை வரும் பொழுது, when pride cometh then cometh shame. அப்பொழுது வெட்கம் வரும், லட்சை வரும். Don't have pride in your life. ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே பெருமைக்கு இடம் கொடாதீர்கள். That will bring shame to you. அது உன்னுடைய ஜீவிதத்திலே வெட்கத்தை உண்டாக்கும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. நான் சொல்றேன் நீ உனக்குள்ள அகந்தை இருக்கு. அகந்தை தமிழ் அகந்தை வந்தால் பெருமனாலும் பரவாயில்ல. அகந்தைக்கு பெருமைக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அகந்தை வந்தால் உங்களை அகந்தை இருக்குதா இல்லைன்னா சொல்றேன் பாப்பா எவ்வளவு பேருக்கு அகந்தை இருக்குது பத்தியா அகந்தை இருக்குது இன்னைக்கா தட்டு பிடிச்சிட்டீங்களே. ஹalleluya. அகந்தை இருந்தா என்ன வரும்? லட்சை ஆ? வெட்கம் இங்கிலீஷ்ல ஷேம் தமிழ்ல என்ன? லட்சை ஆ? லட்சை வெட்கம் அவமானம் இலச்சை வரும், அவமானம் வரும். ஹalleluya. Hallelujah. So don't be a pride people. ஆகவே அகந்தை உள்ளவர்களாய் பெருமை உள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. This is a subclass of the humbleness. ஆகவே அந்த தாழ்மையினுடைய அடுத்து வரக்கூடியதான பகுதிகள். ஆமென். Hallelujah. Then Proverbs 22:4. நீதிமொழிகள் 22:4 நாம் வாசிக்கிறோம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. Hallelujah. By humanity and the fear of the Lord are riches and honor and life. Hallelujah. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். What benefit you want to have in your life? எந்த விதமான பலனை பெற விரும்புகிறாய்? லட்சையா கனமா, shame or exalt? அவமானமா இல்லை கனமான ஒரு நிலையா? Hallelujah. Hallelujah. What are the benefits that you are going to get by humanity and fear of the Lord? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். Humanity follows with the fear of God. அந்த தாழ்மை என்று சொல்லும் பொழுதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அங்கு சேர்ந்து காணப்படும். Then the benefit of it is அதனுடைய பலன் தான் our riches ஐஸ்வர்யம் and honor மகிமை and life. ஜீவன். Not this life. This life is going to be ended maybe in 105. Our dear mother is sitting here. She has already entered into 103. நம்ம மத்தியில அந்த கூலிக்காரங்க உட்காருறாங்க. அவங்க வயசு தாச்சே 103 ஆயிடுச்சு. Let it be. இன்னொரு 2 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, 2 வருஷத்துக்கு போறாங்க. 5 வருஷம் கூட இருக்கு. ஆண்டவர் சித்தத்தின்படி இருக்கட்டும். ஹalleluya. But one of the day it is going to be ended. ஒரு நாள் இந்த காரி முடியதான் போகுது. சொல்லு. ஒரு நாள் இல்லனாலும் இன்னொரு நாள் அவருடைய ஜீவன் முடியதான் போகுது. Hallelujah. Here it is quoted and life. நம்ம இங்கே நாம் வாசிக்கிறோம் ஜீவன். Your soul is going to live forever. நீ ஆத்துமா உன்னுடைய ஆத்துமாவானது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆத்துமா தொடர்ந்து வாழப் போகிறது. தொடர்ந்து வாழப் போகிறது. Will it be in heaven? அது பரலோகத்தில் காணப்படுமா? Or in hell? இல்லை நரகத்திலே காணப்படுமா? What is that is eternal? ஆகவே நீ அதை நரகனாலும் பரலோகனாலும் அது நித்தியம் தான். Hallelujah. You cannot escape from the where? From the hell. அந்த நரகத்திலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியாது. But you are going to enjoy the heaven forever. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்திலே நீ நித்தியமாய் அனுபவிக்க போகிறாயா? That is the benefit of it. அதுதான் அதனுடைய பலனாய் காணப்படுகிறது. So let us seek from him the right way. ஆகவே நாம் சரியான பாதையை செவ்வையான பாதையை For தேடுகிறோம். us for little ones and all our substance. நமக்காக நம் பிள்ளைகளுக்காக நம் எல்லா பொருளுக்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்போம். ஆமென். In the afternoon session we are going to write what are all the requirements. இந்த மதிய வேளையிலே நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் எழுத போகிறோம். As our dear pastor taught us. நம்முடைய போதகர் நமக்கு கற்பித்த வண்ணமாக எழுதி ஜெபம் எழுதி பைபிள் வச்சிருப்பாங்க. Let it not stay in the Bible. அந்த பைபிளே விட்டு விட. It should be heard by God. அதற்கு தேவனிடத்திலே செல்ல வேண்டும். தேவன் அதற்கு உதவி செய்ய வேண்டும். For that you should ask God. அதற்காக நீ தேவனிடத்தில் கேட்க வேண்டும். That's what this fasting prayer is. அதற்காக தான் நாம் இந்த உபவாச ஜெபத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. God is going to answer your prayers now. ஆகவே கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலளிக்க போகிறார். கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க போகிறார். Show them the way. எங்களுக்கு வழியை காட்ட மாட்டாங்க.
Exodus 18:20. யாத்திரையாகமம் 8:20 நாம் வாசிக்கிறோம். 18:20. And thou shalt teach them ordinance and law, and shalt shew them the way wherein they must walk, and the work that they must do. Hallelujah. அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். Hallelujah. God should show the way in which you have to walk. நீ எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்ற வழியை தேவன் உனக்கு காட்ட வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, he should tell you what you have to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் உனக்கு காண்பிப்பார். Are you really taking the word of God before you are doing anything? எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நீ முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். Word says, இந்த வார்த்தை God சொல்கிறது, will tell you what you have to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உனக்கு போதிப்பார். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. And he is going to show the path of life. I'm going fast. இந்த செவையான வழியை, ஜீவனுக்கான வழியை அவர் உனக்கு காண்பிப்பார். Psalm 16:11. சங்கீதம் 16:11 நாம் வாசிக்கிறோம். Thou wilt show me the path of life. In thy presence is fullness of joy, and the right hand there are pleasure forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. Show me the path of life. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். Hallelujah. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. Hallelujah. நான் போயிருக்கிறது துன்மார்க்கம் ஆண்டவரே. நம்முடைய செல்கின்ற வழி துன்மார்க்கமான வழி. Accept it. அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். Search yourself. உன்னை நீயே ஆராய்ந்து பார். Are you walking in the path of life? ஜீவ மார்க்கத்திலே நீ நடக்கிறாயா? Test yourself at this நீயே moment. உன்னை சோதித்து பார். Test yourself in this fasting prayer. இந்த உபவாச ஜெபத்திலே நீயே உன்னை சோதித்து பார். And if you find it and know that God should lead you and God will lead you, then you will have the pleasure forevermore. அப்பொழுது ஜீவ மார்க்கத்திலே நம்ம நடக்கும்போது தேவனுடைய வழியானது நம்மை நடத்தும். அப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே ஒரு பரிபூர்ண ஆனந்தத்தை பெற்றவர்களாய் காணப்படுவோம். Here and surely in eternity, praise be His name. நிச்சயமாகவே அவர் அதை நமக்கு கொடுப்பார். He will bring all your own desires. உன்னுடைய இதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவர் அருளை செய்வார். Psalm 35:5 says. சங்கீதம் 37:5 நாம் வாசிக்கிறோம். Commit thy way to the Lord, trust also in Him, and He shall bring desires of thine heart to pass. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Amen. Hallelujah. Commit your ways unto the Lord. ஆண்டவருக்கு உன் வழியை ஒப்புக்கொடு. Don't do as you like. நீ உனக்கு இஷ்டமானபடி செய்யாதே. Don't choose your path. உன்னுடைய சொந்த வழியை நீ தெரிந்து கொள்ளாதே. Ask the Lord, He will show you the right way. தேவனிடத்தில் கேள், அவர் உனக்கு செவ்வையான பாதையை Then காட்டுவார். all your desires will come to pass. அப்பொழுது உன்னுடைய வாஞ்சை எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி தருவார். Delight thyself also in the Lord, He shall give thee the desire of thine heart. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The way of peace, going to end. The way of peace. சமாதானத்தின் வழி. சமாதானத்தின். Luke 1:79. லூக்கா 1:79 நாம் வாசிக்கிறோம். To give light to them that sit in the darkness and shadow of death. 79 நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். Amen. To guide our feet into the way of peace. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். We could never find peace in this world. இந்த உலகத்திலே நமக்கு சமாதானம் இல்லை. We were thinking that we are peaceful people. ஒருவேளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நாம் சமாதானமுள்ள ஜனங்கள் என்று. If I ask you, say if you are really enjoying the peace. உண்மையாலுமே நீ உன்னையே கேட்டுக்கொள், தேவனுடைய சமாதானத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா என்று. உண்மையிலே உனக்கு சமாதானம் இருக்குதா? உண்மை போய் சொல்லாம சொல்லு. இருந்துச்சுன்னா அல்லேலூயா சொல்லு. சொல்லுவியா? சொல்லுவியா? சொல்லலாம்னு விருப்பப்படுவேன். ஆனா எங்கனா ஒரு டாட் will be there. எங்கனா ஒரு புள்ளி இருக்கும். அல்லேலூயா. But God is telling. ஆனா தேவன் சொல்லுகிறார். Hallelujah. He will brought you from the darkness to light by hanging on the cross to redeem you. So சிலுவையிலே தொங்கியதின் நிமித்தமாக அவர் இருளில் இருந்த நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். And He brought you back from the shadow of death into eternal life.
மரண பள்ளத்தாக்கில் இருந்தும் நம்மை அவர் நித்தியத்திற்குள்ளே அழைத்து வந்திருக்கிறார். And He will guide your feet in peace. ஆகவே Hallelujah. அவர் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார். It's going to be headed to the everlasting life. அது அது அந்த சமாதானத்தின் வழியானது நித்தியத்திற்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறதாய் காணப்படும். Psalms 139:24 says, சங்கீதம் 139:24 நாம் and வாசிக்கிறோம். see if there any wicked way in me, and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். For that you are coming to this fasting prayer. அதற்காக தான் இந்த உபவாச ஜெபத்திற்கு நாம் போய் வந்திருக்கிறோம். To search yourself. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக. Hallelujah. Is there any wicked way in my life? என்னுடைய ஜீவியத்திலே பொல்லாப்பான ஜீவியம் காணப்படுகிறதா? Hallelujah. அல்லேலூயா. God has given you a good opportunity to search yourself. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். You find that you are walking in the wicked way. ஒருவேளை நீ பொல்லாப்பான வழியிலே நடந்து செல்கிறாய் என்றால் Repent. அதை தேவன் Repent. அதிலிருந்து மனம் திரும்பு. God is willing to forgive and bring you back. தேவன் உன்னை மன்னித்து மீண்டுமாய் அந்த செமையான பாதைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். In the way everlasting. அது நித்தியமான ஒரு வழியாய் காணப்படுகிறது. Hallelujah. அல்லேலூயா. Where you are going to be? நீ எங்கே இருக்க போகிறாய்? Where you are going to be? நீ எங்கே இருக்க போகிறாய்? Where you want to be? நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? To where you are running towards. நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? மூணு கேள்வி கேட்டுட்ட ஒருத்தரால் பதில் சொல்லுங்க. நீ எங்க இருக்க விரும்புகிற? அரே இவகாக where you want to be? நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? Where you want to be? எங்கே இருக்க விரும்புகிறாய்? பரலோகமா நரலோகமா? கவனித்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது உங்களுக்குள்ள. ஹalleluya. மரியாதை கேடுமா மனம் விட்டுறாங்க. Where you want to be? நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? கொஞ்சம் பேர் இருக்காங்க. எங்க இருக்க விரும்புகிறாய்? பரலோகம். அது சொல்லும் போதே ஆனந்தம். ஹalleluya. எங்க இருக்க விரும்புகிறாய்? Hallelujah. God is going to give you the everlasting, lead you the everlasting way to reach the glory land. தேவன் தாமே அந்த நித்தியமான வழியிலே நம்மை நடத்தி அந்த நித்தியத்திற்குள்ளே கொண்டு சேர்ப்பார். God is good upon them who seek. Hallelujah. அவரை தேடுகிறவர்களுக்கு Seek it. தேடுகிறவர்கள் நல்லவராய். அவர் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. So that in 22nd verse, that's right. எஸ்ரா 8:22 And for God is upon all them for good that seek it. தேவனை தேடுகிறவர்கள் மீது தேவனுடைய கரம் காணப்படுகிறது. Hallelujah. அல்லேலூயா. So if you seek, the hand of God is going to be constantly holding you. தேவனை தேடும் பொழுது அவருடைய கரம் உன்னை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கும். And He's going to help among against the enemies. எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு அவர் உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். Physically seeing some enemy, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் இருக்கலாம். but there are so many enemies that you cannot see. ஒருவேளை நீ பார்க்க கூடாத अनेक விரோதிகள் உனக்கு இருக்கலாம். God is going to help you to overcome them all. அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள இயேசு தாமே உனக்கு உதவி செய்வார். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. For that you have to pray. அதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். For that you have to fast maybe. அதற்காக நீ உபவாசிக்க வேண்டும். You can be slumber at home. ஒருவேளை நீ வீட்டிலே உறங்கினீர்களா? வீட்டிலே இருக்கலாம். But don't sleep here please. ஆனால் இங்கே தூங்க வேண்டாம். The presence of God is here. தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. Search yourself. உன்னை நீ ஆராய்ந்து பார். Think for what you are coming here. நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று Seek யோசித்து the பார். mercies of God. தேவனுடைய பிரசன்னத்தை தேடு. Seek the grace of God. தேவனுடைய கிருபையை தேடு. Seek the help of God. தேவனுடைய உதவியை தேடு. Seek the anointing of God. தேவனுடைய அபிஷேகத்தை தேடு. Hallelujah. Thank you Jesus. The warning is also there. Closing with the warning. ஒரு எச்சரிப்பும் அங்கே காணப்படுகிறது. The same 22 last part of it. அதே 22வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கிறோம். But His power and His wrath is against all them that forsake Him. Hallelujah. அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லுகிறோம். So don't go away from God. ஆகவே தேவனை விட்டு நீ விலகி செல்லாதே. Don't be a disobedient people. கீழ்ப்படியாத ஜனங்களாய் காணப்படாதே. Hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேள். These are all not the words of man. இது மனுஷனுடைய சத்தம் அல்ல. It could not be.
அப்படி இருக்கவும் முடியாது. How can a man can speak when the presence of God, the Holy Ghost is moving about? தேவனுடைய பிரசன்னம் அசைவாடிக் கொண்டிருக்கும் பொழுது மனிதன் எப்படி பேச முடியும்? Only the voice of God can come out. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் மாத்திரமே வெளிவரும். So be careful, my dear brother. ஆகவே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The power and the wrath of God is against all them that forsake Him. தேவனுடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற யாவர் மேலும் காணப்படுகிறது. So please don't forsake God. ஆகவே தேவனை விட்டு விலகி செல்ல வேண்டாம். Please don't go away from God. தேவனை விட்டு விலகி நீ செல்லாதே. Don't try to shake off the hand of God. தேவனுடைய கையை உதறி விட்டு நீ செல்லாதே. Which He is graciously holding you. அவர் கிருபையாய் உன்னுடைய கரத்தை பற்றிக் கொண்டிருக்கிறார். For that He has given the nice time of prayer, fasting prayer. அதற்காகத்தான் இந்த அருமையான உபவாச ஜெபத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். Seek Him. அவரை தேடு. Search yourself. உன்னை நீயே ஆராய்ந்து பார். Repent. மனம் திரும்பு. Plead to God. தேவனை நோக்கி கெஞ்சு. He is gracious. அவர் மிகுந்த கிருபையுள்ளவராய் இருக்கிறார். And He is willing to forgive. அவர் உன்னை மன்னிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Are they what God about this that right way? அந்த சரியான செம்மையான பாதையை நாங்கள் தேடினோம். Ask the right way from the Lord. தேவனிடத்தில் செம்மையான பாதையை கேள். Decide and dedicate to walk in the right way of God. தேவனுடைய செம்மையான பாதையிலே நான் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடு. Then the everlasting blessings will be yours. அப்பொழுது நித்தியமான ஆசீர்வாதங்கள் உனக்குரியதாய் காணப்படும். Hallelujah. Hallelujah. May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Let's pray for 2 minutes. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். Father God, we thank you for this wonderful day that the Lord given to us so cheap. அன்பின் தேவனே, இந்த பகுதியை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you for giving us the time to seek the right way. செம்மையான பாதையை தேடும்படியான ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. Lord, you are willing to show us the right way, O Jesus. தேவனே, நீர் எங்களுக்கு செம்மையான பாதையை காட்ட நீர் ஆயத்தமாய் இருக்கிறீர். Lord, we are searching ourselves. Is there any kind in our heart? Hallelujah. எங்களுடைய இருதயத்திலே ஒரு கதறல் காணப்பட வேண்டும். பிச்சிருக்கிற ஆண்டவரே, சோதித்து பார்க்கபடியான நேரத்தை நீர் தந்தருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Open your mouth. நம்ம வாயை திறந்து ஜெபிக்கலாம். Say, Lord, search me, Lord. தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து பாரும். God is also searching you at this moment. Hallelujah. இந்த நிமிஷத்திலே தானே தேவனே என்னை நீர் ஆராய்ந்து பாரும் சொல்லும். You may hide your wickedness. ஒருவேளை நீ உன்னுடைய பொல்லாத வழியை hide மறைக்கலாம். your wickedness from God. Not from God to man. மனிதனுக்கு மறைக்கலாம், ஆனால் தேவனிடத்திற்கு மறைக்க முடியாது. Hide it from God. தேவனுக்கு ஒருபோதும் நீ மறைக்க முடியாது. He knows what are the wicked ways in your heart and what are the wicked ways in which you are walking. உன்னுடைய இதயத்திலே என்ன பொல்லாப்பான வழி இருக்கிறது, நீ எந்த பொல்லாத வழியிலே நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்பது தேவனுக்கு தெரியும். Surrender yourself to Jesus. தேவனுக்கு உன்னை நீ அர்ப்பணி. Oh Jesus, hallelujah. Forgive us, O Lord. இயேசுவே, என்னை மன்னியும் என்று கேள். Reach and wait our holiness. என்னை நீ பரிசுத்தப்படுத்தும் என்று கேள். Praise you, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, we repent our sins and wickedness. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மனம் திரும்ப வேண்டும். Lord, we repent our transgressions, O Lord. தேவனே, என்னுடைய மீறுதல்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Heal our heart and soul, O God. தேவனே, என்னுடைய இதயத்தை நீர் ஆத்துமாவை நீர் ஆராய்ந்து பாரும். Lord, we want your hand to be tightened on our hand, O Jesus. இன்னுமா என்னுடைய கரங்களை நீர் இறுக பற்றிக் கொள்ளும். உம்முடைய கரமானதை இன்னுமாய் அதிகமாய் நெருக்கமாய் பற்றிக் கொள்ளும்படியாக நாங்கள் தயவாக வேண்டுகிறோம். Be gracious upon us. எங்கள் மீது கிருபையாயிரும். Bless this fasting prayer. எங்களை இந்த உபவாச ஜெபத்தை Bless the ஆசீர்வதியும். people, O Lord Jesus. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். Let them meditate on the voice of God. தேவனுடைய சத்தத்தை அவர்கள் தியானிக்கட்டும். We are here to seek your Lord Jesus. நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். To seek thy mercy. உம்முடைய கிருபைக்காக தேடி வந்திருக்கிறோம். Be gracious upon us. தேவனே, எங்கள் மீது கிருபையாயிரும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. ஆமென். Amen. Hallelujah. Thank you, Jesus. நன்றி. Or you feel good? நன்றாக உணர்கிறீர்களா? Hallelujah.